டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஸ்கூலெல்லாம் திறந்துட்டாங்க. முதல் நாள் எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வமாக ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான, அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாயசத்தை செஞ்சு கொடுங்க. செம்மையாக இருக்கும். இப்போ இந்த பாயசம் பண்ணுறதுக்கு முதலாவதாக சின்ன கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்த உடனே ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்து இந்த நெய்யில் சேர்த்துருவோம். அப்படியே மிதமான தீயில் மெதுவாக அப்படியே பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லேசாக சிவந்து வந்த உடனே ஒரு 15 உலர் திராட்சையை உள்ளே சேர்த்துக்குறோம். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே அதுவும் ரெடி ஆகிரும். இப்போ உலர் திராட்சையும் முந்திரி பருப்பும் நல்லா சிவந்து வந்துருச்சு. இந்த இடத்துல அப்படியே இது எல்லாத்தையுமே அரித்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அந்த இருக்கிற நெய்யே போதுமானது. அந்த நெய்யில் மிதமான சூட்டில் வச்சு இந்த சேமியாவை நல்லா வறுத்துக்கலாம். சேமியா ரொம்ப கருகிராத அளவுக்கு மெதுவாக அப்படியே வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சேமியாலாம் நல்லா ப்ரௌன் ஆகி வரும். இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகி வந்துருச்சு. இந்த இடத்துல இந்த சேமியா வேகிறதுக்கான தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு நல்லா சுட வச்சு கொதிக்க வச்சுருக்குறோம். அந்த தண்ணி அப்படியே உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம். இந்த சேமியா நல்லா வெந்து வரணும். அந்த தண்ணியிலேயும் சேமியா நம்ம கடைகளில் வாங்கும்போது ஏற்கனவே வறுத்ததாக இருக்கும். இருந்தாலும் நம்ம திரும்பவும் நல்லா வறுத்து சேர்க்கும்போது தான் நமக்கு பாயசத்தோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நல்லா கிடைக்கும். இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. ஓரளவுக்கு அந்த சேமியாலாம் உப்பி வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா உப்பி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா சரியாக 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியுமே நல்லா உறிஞ்சிருச்சு. சேமியாலாம் நல்லா உப்பி வந்திருக்குது. இந்த இடத்துல இதுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்குறோம். அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக சீனி இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் நாட்டு சக்கரை சேர்த்தோம்னா நமக்கு டேஸ்ட்டு நல்லா எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ அளவுகளை ஒரு வாட்டி திரும்ப பார்த்துடலாம். இப்போ நம்ம 1 கப்பு சேமியாவுக்கு 2 கப்பு சுடு தண்ணி, 1 கப்பு நாட்டு சக்கரை இந்த ரேஷியோவில் தான் சேர்த்துருக்குறோம். இதே அளவுக்கு சேருங்க. சேமியா பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். நமக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா தித்திப்பாக சூப்பராகவும் இருக்கும். இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து அப்படியே விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். நமக்கு நல்லா வெந்து வரட்டும் அந்த நாட்டு சக்கரையிலேயும். இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து சரியாக ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. எல்லாமே மெல்ட் ஆகி நல்லா அந்த சேமியாவும் அதுலேயே நல்லா வெந்து நல்லா டார்க் ப்ரௌனாக வந்திருக்குது. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற உலர் திராட்சையும் முந்திரி பருப்பையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வெளியில் கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே நல்லா ஆற வச்சுருவோம். ஆறட்டும். இப்போ சேமியா நல்லா லேசாக ஆறி வந்திருக்குது. இந்த இடத்துல ஒரு 2 கப் அளவுக்கு காய்ச்சி லேசாக வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பாலை நம்ம இதில் சேர்க்குறோம். 2 கப் அளவு. இதோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/2 லிட்டர் இருக்கும். அந்த பாலை சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எடுத்து சாப்பிட ஆரம்பித்தோம்னா அந்த பால்லையே இந்த சேமியா இன்னும் நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்து அவங்க எல்லாரையுமே அசத்திடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.